ஹலோ கைஸ், இட்ஸ் மீ PYR கதிர். இப்போ இந்தியா ஃபுல்லாகவே ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மூவி பற்றி நல்லா டெவலப்பாக பேசுவாங்க. அந்த மூவியை பற்றி டைலாக் நல்லா இருக்குது, சீன் நல்லா இருக்குது, இதில் உள்ள வசனங்கள் நல்லா இருக்குது, அப்புறம் வந்து இதில் உள்ள ஆக்டர் நல்லா இருக்காங்க, காமெடி நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு மூவியை பற்றி பேசும்போது என்னென்னா ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி ரொம்ப இஷ்யூவாகவும் ஏற்படுத்திருச்சு. அப்படி ஒரு மூவி என்னன்னு பார்த்தா என்னென்னா ஹமரே பரா அப்படிங்கிற ஒரு மூவி தான். இந்த மூவி வந்து இந்தியா ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆனிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மூவியோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ அதை பார்த்த உடனே ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்த வந்து ஏற்படுச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறது, இப்போ வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கு வந்து ஒரு எடுத்த உடனே வந்து வெளியிடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த படத்துக்குன்னு ஒரு போஸ்டர் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஹீரோ, ஹீரோயின், முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அது கீழே வந்து அவங்களோட பேர் வந்து அந்த படத்தோட பேர் இருக்கும். அதை யாராக நடித்தாங்க அப்படின்னு குட்டி குட்டி இடத்துலலாம் இருக்கும். ஸோ இப்படி அந்த இதை வந்து அமரே பரா அந்த மூவியை பற்றி வெளியிடுறப்ப, அந்த போஸ்ட்டை வந்து வெளியிடுறப்போ ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த படத்தை போஸ்டர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆள் வந்து இப்படி கையை கட்டிட்டு நிற்கிறாரு. அதுக்கு பின்னாடி வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து ஹிஜாப் போட்டுக்கிட்டு அதில் வந்து வாய் வந்து தச்சுக்கிட்டு கருப்பு கலரில் வந்து நூல் வச்சு தச்சிருப்பாங்களே, ஸோ பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது மாதிரி தச்ச மாதிரி ஒரு விஷயத்த வந்து போட்டுருவாங்க. இது வந்து எப்படின்னு சொல்கிறது பார்த்தவொடனே ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா வந்து பொண்ணுங்களாம் வந்து எல்லா இடத்துக்குமே போகணும். ஒரு டேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக் டேரக்டராக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பொண்ணுங்க வந்து பசங்க எப்படின்னா பண்ணுறாங்களோ அது பொண்ணுங்க எல்லாமே பண்ண தான் செய்கிறாங்க. அது நல்லா இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து வாயில் வந்து இதெல்லாம் போட்டு எடுக்கணும், அப்புறம் வந்து ஹிஜாப்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு அந்த பொண்ணுங்க எப்படி இருக்கணும் அப்படிலாம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா ஏற்படுத்தினது. இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தா, இந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிறப்போ கர்நாடகா வந்து பார்க்குறப்ப என்ன சொன்னாங்க, கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு சீனு, மோசமான டைலாக், வரக்கூடாத சீனு, அதுக்கப்புறமா வந்து பொண்ணுங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது, அப்புறம் வந்து முஸ்லீம்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப கெட்டவங்க, இவங்க வந்து நம்ம யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் பாயிண்ட்லேயே வச்சு தான் அந்த மூவியே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து இந்த படத்தோட போஸ்டரே பார்த்தோம்னா எல்லா பொண்ணுங்களுமே ஹிஜாப் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணாங்க பார்த்தா கமல் சந்திரா அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எந்த மதத்தையும் சார்ந்தும் நான் வந்து எடுக்கலை, எந்த மதத்தையும் தப்பாக பேச அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தப்பாக பேசாதவங்க ஏன் வந்து ஹிஜாப் போட்டுக்கிட்டு எந்த மதத்தையும் சார்ந்து எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஹிஜாப் போட்டுக்கிட்டே இருக்கணும்? ஸோ அப்போனா இந்தியா ஃபுல்லாக எல்லாமே இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே ஹிஜாப் தான் போட்டிருக்காங்களா? ஸோ இப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறப்ப என்ன ஆகுதுன்னா வந்து முஸ்லீம்ஸை தான் வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு ரிலீஜன் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு மூட நம்பிக்கை தானே, எதுக்கு அது தேவையில்லாமல்? அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போது இந்த மூவி ஒரு வேளை ரிலீஸ் ஆகிட்டு, இப்போ எங்கள் ஊரில் இருந்து இது மாதிரி மூவி வந்து நான் கேள்விப்பட்டது கிடையாது, நான் நியூஸில் படித்தது தான். ஸோ அதை வச்சு தான் நான் இந்த இவ்வளோ பெரிய இதாக கான்ட்ரவர்சியாக இருக்கே அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவே இருக்கிறேன். ஸோ உங்கள் ஊரில் இதை பற்றி பேசுனாங்க, இதை பற்றி நியூஸ் தெரிஞ்சா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவியோட ட்ரைலர் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து இதில் மூவியோட ட்ரைலர் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். இன்னும் சொல்லணும்னு பார்த்தா, இந்த மூவி இது மாதிரி கான்ட்ரவர்சியான மூவி எதுக்கு எடுக்கணும்? இப்போ வந்து நான் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பையனோ பொண்ணோ பார்க்குறாங்கன்னா இது ஓகே, இது வந்து மூவி, இது வந்து ட்ரீம், அதாவது வந்து இது ஒரு கற்பனை, இது வந்து ரொம்பலாம் பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு சாதாரண விட்டுறாங்க. இது ஒரு குட்டி குட்டி பசங்களாக பார்க்குறாங்கன்னா அந்த ஸ்கூலில் உள்ளவங்களும் முஸ்லீம், ஹிந்து அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பையன் பார்க்குறான், ஒரு பொண்ணோ பார்க்குறாங்க, குட்டி குட்டி பையன் பொண்ணோ பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே முஸ்லீம்ஸ்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப கெட்டவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, ஸோ இப்போல்லாம் நினைக்கிற மாதிரி தான் வரும். ஸோ இது மாதிரிலாம் எதுக்கு எடுக்கணும்? இப்போ நான் ஒரு நல்ல டேரக்டர், இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா நான் மனசில் என்ன நினைக்கிறோம் அதுதான் எடுக்க முடியும். இப்போ ஒரு பையன் வந்து 7 மணிக்கு ஒரு சாதாரணமாக இப்போ காலேஜ் படித்த பையன் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவன் ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவனோட வேலைக்கு பார்க்குறான் அப்படின்ட்டு என் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னா அதே தான் நான் என்னோட மூவிலையும் நான் காமிப்பேன். ஸோ அவர் என்ன நினச்சாரு, அந்த கமல் சந்திரா அந்த டேரக்டர் அவர் என்ன நினச்சாரு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சொல்ல முடியல. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான மூவி இருக்கணும்? ஸோ இந்த மாதிரி மூவிலாம் எடுக்கும்போது ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமை தான் ஏற்படுது. ஏன்னா வந்து இதனாலே வந்து மத கலவரங்கள் ஏற்படும். அப்புறம் வந்து
அந்த இப்போ முஸ்லீம்ஸே இருக்காங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு தப்பான எங்களை பற்றி ஒரு நோட்டீஸ் பாயிண்டோட பார்க்குறீங்க, எதுக்கு எங்களை பற்றி தப்பான இது மீன் பண்ணி படம் இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. ஸோ இதனாலே ரொம்பவும் ஒரு அமைதிக்கான நிலவரம் இது வந்து ரொம்ப தட்டுப்படும். இதனால வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பல பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதனாலே வந்து கவர்மெண்ட் இது கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க, இதெல்லாம் ரிலீஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்னை கேட்டால் இந்த படம் வந்து வராமலே இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த படம் ஒரு வேளை வந்துடுச்சுன்னா எதுக்கு தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் வரும், பல சண்டைகள் வரும், பல மத கலவரங்கள் வரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு வரணும்? அப்புறம் இன்னொன்று பார்த்தா இந்த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 பேர், ஒரு முஸ்லீமில் ஒரு ஆள், அதுக்கப்புறமா இன்னும் 2 பேர் சேர்த்து ஒரு குழுவை ரெடி பண்ணிவிட்டு அந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள், ஒவ்வொரு சீனையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ படத்தை ஃபுல்லாகவும் அவங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தா இதில் வந்து ஒரு சில சீன் வந்து ரொம்பவும் கான்ட்ரவர்சியாக இருக்குது, ரொம்பவும் சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. டைலாக்லாம் ஒரு சில டைலாக்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்புறம் வந்து பொண்ணுங்களை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது மாதிரி சீன்ஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டோம்னா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி அந்த படத்தோட நடிகர் ஹீரோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எந்த ஒரு மதத்தை பற்றியும் எந்த ஒரு இதை பற்றியுமே நாங்கள் வந்து சொல்லலை, தப்பாக காட்டலை இப்படிலாம் சொல்கிறப்ப நான் என்ன கேட்குறேன்னா, தப்பாக காட்டலை, எந்த ஒரு மதத்தை பற்றியும் பேசலை அப்படின்னு சொல்கிறவர் எதுக்கு வந்து போஸ்டரில் வந்து பொண்ணுங்கள்லாம் ஹிஜாப் போட்டுட்ருக்காங்க? அந்த ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே கேட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு மதத்தை பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் வந்து இது மாதிரி ஹிஜாப் போட்டுக்கிட்டு அதுலேயும் வாயில் வந்து தைக்கிற மாதிரிலாம் காமிச்சிட்டு எதுக்கு இது மாதிரி சீன்லாம் காமிச்சிட்டு இருக்கணும்? ஸோ இது மாதிரி கான்ட்ரவர்சியான மூவிலாம் எதுக்கு எடுக்கணும்? என்னை கேட்டால் இந்த மூவி வந்து வராமலே இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.